Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. கேஸ் ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன். கேஸ் ரிப்பேர் பண்றதுக்கு முன்னால உன் காதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிக்கப்பா. சுபத்ரா கேஸ் ரிப்பேர்லயா இருக்கு? இங்க மெக்கானிக் வந்திருக்காருமா. உயிரே போற விஷயமா இருந்தாலும் போன் மட்டும் தான் பண்ணணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? நீங்க தான் மேடம் என்ன மறந்துட்டீங்க. காசு தரேன்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. யாரடி இவன்? நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளோ தைரியமா உன்கிட்டயே காசு கேக்குறான்? இவன் தாமா நித்யாவை கொல்ல போனவன். நீ எல்லாம் ஒரு ரவுடியாடா? பார்த்தா தெரியலையா? உருவத்துல மட்டும் ரவுடியா இருந்தா பத்தாதுடா, செய்யற வேலையிலயும் இருக்கணும். நல்லா பிரியாணியா தின்னுட்டு உடம்ப மட்டும் நல்லா வாட்ட சாட்டமா வளர்த்து வச்சிருக்க, ஆனா மூளை கொஞ்சம் கூட வேலை செய்யல. ரவுடின்னு சொல்ற? ஒரு பொண்ணை கொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட துப்பு இல்ல. பெருசா இங்க வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க. மேடம், யார் இந்த கிழவி? சும்மா புலம்பிட்டு இருக்கு. சோ இவங்க என்னோட அம்மா. அவங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். பிரச்சனை பண்ணாம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பிரச்சனை எல்லாம் பண்ண வரல மேடம், பணம் தான் வாங்க வந்தேன். நீ நித்யாவை கொன்னதும் மீனாட்சி சுந்தர் கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் சொதப்பிட்டு இப்ப வந்து பணம் கேக்குற. ஏற்கனவே கொடுத்தது போதும், நீ கிளம்பு. நான் சொதப்பண்ணா? உங்க பையன் தான் மேடம் கடைசியில வந்து சொதப்பிட்டாரு. அவர் மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணை முடிச்சிருப்பேன். சிவா உன்னை பார்த்தானா? பார்த்தாரு. முட்டாள்தனமா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. உன் முகம் தெரியாம துணியை போட்டு மறைச்சிருக்கலாம்ல. சாவு போற பொண்ணு அது என் முகத்தை பார்த்து என்ன பண்ண போகுதுன்னு மறைக்காம விட்டேன். அதுக்குள்ள உங்க பையன் வந்து கெடுத்துட்டாரு. முன்னால எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. நீ நம்ம அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. இத பாரா, வேலை முடிஞ்சாதான் காசு. முதல்ல நீ வெளியில போ. எங்க மேடம் போக சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போனா உண்மையை சொல்லுவாங்க. சொல்லட்டுமா? கல்யாண பொண்ணை கொல்றதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தீங்களே, அதை சொல்லிட்டா? இல்ல கொல்றதுக்கு நான் பணம் வாங்கினே, அதை சொல்லிட்டா? எதை சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்க மேடம். டேய், நித்யாவை கொல்ல சொன்னா இங்க வந்து நின்று டயலாக் பேசி எங்களை கொண்டுகிட்டு இருக்க. உனக்கு வேலை கொடுத்தா அதை முடிக்காம என் பொண்ணை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கியா? ஆமா, சிவாவுக்கும் நித்யாவுக்கும் நிச்சயம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு உன்னை முழுசா நம்புறேன். ஆனா நீ அவளை தப்பிக்க விட்டுட்டு என் எண்ணத்துல மண்ணை வாரி போட்டுட்ட. இங்க பாருங்க மேடம், நான் வேணும்னு பண்ணல. உங்க பையன் மட்டும் அன்னைக்கு வரலன்னா அவ கதையை அன்னைக்கு முடிச்சிருப்பேன். உங்க பையன் வந்து காரியத்துக்கு எடுத்துட்டு நீங்க ஏன் மேடம் அவர் அங்க வர வச்சீங்க? நீங்க தடுத்திருக்கலாம்ல. முட்டாள்தனமா பேசாத. அவனை தடுத்தா என் மேல சந்தேகம் வராது. ஐயோ சிவா, சிவா வரான். உன்னை யார் தேவையில்லாம இங்க வர சொன்னா? என் பையன் வரான். முதல்ல போய் எங்கேயாவது ஒளிச்சுக்கோ. போன்னு சொல்றேன். போடா. இருங்க மேடம். என்னப்பா ஆபீஸ்க்கு போன திரும்பி வந்துட்ட? இல்லம்மா, பேங்க் ரிலேட்டடா ஒரு டாக்குமெண்ட்டை மறந்து வச்சிட்டேன். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
என்ன சுபத்ரா இதெல்லாம்? இருமா. என்ன சுபத்ரா பண்றது? கொஞ்சம் இருமா. வரா வரா. அம்மா என்னப்பா? என் பெட்ல ஒரு நீல கலர்ல ஃபைல் வச்சிருந்தேன், பாத்தீங்களா? நீல கலர் ஃபைலா? சிவா, ஆ. அந்த நீல கலர் ஃபைல் ஆ, தானே? ஆமா பாட்டி. சுந்தர் ரூம்ல பார்த்ததா எனக்கு ஞாபகம் இருக்குப்பா. சுந்தர் ரூம்ல அவன் எதுக்கு அதெல்லாம் எடுக்கிறான்? தெரியலையே. அம்மா, என்ன பண்ணி அங்க அனுப்புற? தெரியாம எனக்கு தெரியாம. இரு, டென்ஷன் பண்ணாதம்மா. அம்மா, வந்துரு வந்துரு. சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேம்மா. ஆ, சரி. அம்மா, ம்? இந்த வாசல்ல ஒரு பைக் இருக்கு, யார் அதுமா? பைக்கா? ஓ, அந்த பைக்கா? ஆ. கேஸ் ரிப்பேர் பண்ண ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட பைக்கா இருக்கும். உள்ளதா இருக்காரு. ஓ, கேஸ் ரிப்பேரா? ம். சரிம்மா, ஓகே. யா ஸ்ரீதர், ஆன் த வே, 10 minutes. யா. அம்மா, வரேம்மா, வரேன் பாட்டி. ஆமா. வெளிய வா. ம். பாரு, உன்னால எவ்வளவு டென்ஷன். இந்நேரம் என் பையன் பார்த்திருந்தா என்ன ஆகுறது? சரி விடுங்க மேடம், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? அந்த பொண்ணை கண்டிப்பா முடிச்சு காமிக்கிறேன். சரி, நான் சொல்லி அனுப்புறேன். இப்ப நீ கிளம்பு. அப்ப பணம்? டேய், அந்த பொண்ணை கொல்லாம இங்க வந்து பிளாக்மெயில் பண்றியா? கொலைக்கார பையல. பிளாக்மெயில் பண்ணலாமா? என் மூஞ்ச வெளில காமிக்காம இருக்க அட்லீஸ்ட் 2-3 லட்சமாவது வேணும். 2-3 காசு கேட்டு சர்வ சாதாரணமா வீட்டுக்கே வந்திருக்க. இங்க 2 சிலிண்டர் இருக்கு. கொல்ல சொல்றது மட்டும் இல்ல, நான் கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். இன்னொரு தடவை நீங்க வந்த கேஸ சரி பார்க்க வந்தவரு கேஸ் வெடிச்சு செத்துட்டாருன்னு உன் முகம் பேப்பர்ல நியூஸா வரும். அது புரிஞ்சுதா? இங்க பார், இதான் லாஸ்ட். இன்னொரு தடவை இந்த மாதிரி இங்க வந்த நான் சொன்னதை செஞ்சிருவேன். ஜாக்கிரதை. சரி, பணத்தை கொடுங்க. இந்த பொடி. சுபத்ரா, என்னம்மா இதெல்லாம்?
கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மீனாட்சி, அப்பா ஆர்த்திய நித்யா காட்டட்டுமா? அவ நம்ம வீட்டுக்கு வந்து நடக்க போற விசேஷம், துணி எடுக்க போறோம். ஆர்த்தி அவளே காட்டட்டும். சரிங்கப்பா. நித்யா வா. அப்ப நான் மணி அடிக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். இந்த கற்பூர மாதிரி உன் முகத்துல சந்தோஷம் எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணுமா? ஐய டைம் ஆச்சுமா, வாங்கம்மா. கோதாவரி, கோதாவரி. வந்துட்டேன். எவ்வளவு நேரம்? நீங்க எங்க இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? கடைக்கு போகணும்ல, போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. என் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம், துணி எடுக்க போறீங்க. ஆட்டோல போனா நல்லா இருக்குமா? கால் டாக்ஸில புக் பண்ணிருங்க. கால் டாக்ஸி புக் பண்ணா மட்டும் போதுமா? வருதா இல்லையான்னு பார்க்க வேணாமா? போய் பாருங்க. அப்பப்பா நல்ல பெரிய வண்டியா பாருங்கப்பா. ஏன்னா சின்ன வண்டினா அம்மாக்கு அக்காக்குமே பேக் சீட் பத்தாது. சரிம்மா, அப்போ லாரி பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அப்புறம் அம்மா இப்பயே சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. அங்க வந்துட்டு கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு வந்தா ட்ரெஸ் எடுத்து தருவேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எடுத்து தரணும். அப்பதான் நான் வருவேன், இல்லன்னா வரமாட்டேன் சொல்லிட்டேன். அப்படியா? அப்ப நீ வர வேணா, இங்கே இரு. வாங்க போலாம். சரி வாங்க போலாம். கோச்சுக்காத, உனக்கு ட்ரெஸ் எடுத்து தர. வா வா. அது வா. ஹலோ மாமா. ஏய், அப்படி கூப்பிடுறத நிப்பாட்டு. எங்க இருக்கீங்க? இது வந்துட்டே இருக்கும் மாமா. நாங்க ஆன் த வே. ஜஸ்ட் 5 minutes நாங்க அங்க இருப்போம். ஆன் த வேயா? ஏய், சொன்ன டயத்துக்கு வர தெரியாதா? உங்களுக்காக நாங்க இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டியே கிடையாது. ஆபீஸ்க்கு தான் ஏதோ ஷேர் ஆட்டோ பஸ்ன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கேனா, இங்க கூட வா. என்னம்மா சொன்னாரு? நீங்க பொறுமையா வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு. சக்தி எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கக்கா. ஆனா சுந்தர் மட்டும்தான் வரல. ஏன் வரேன் தானே சொன்னாரு? என்ன திடீர்னு ஜுரம் வந்துருச்சா, அதனால தான் வர முடியலையா. பாவம். ஐயோ பாவம். சுந்தர் வரலன்னு சொன்னதும் அக்கா முகத்தை பாரு, அடுப்புல சுட்ட அப்பள மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாரு மீனாட்சி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. சில பேருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஜுரம் வரும். உங்க அப்பாவுக்கு கூட எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி செம ஜுரம் வந்துருச்சு. ஆமாமா, பேய பார்த்தா ஜுரம் வந்துரும்ல. அப்புறம் பேய் கூடவே வாழணும்னா கேட்கவா வேணும்? இப்ப என் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தினம் ஜுரமா வந்துகிட்டு இருக்கு? கோதாவரி, பேய தடவை பார்க்கும்போது தான் ஜுரம் வரும். அப்புறம் டெய்லி பேய பார்த்து பழகுறோம்ல, அப்புறம் எப்படி ஜுரம் வரும்? சரி, சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், கோச்சுக்காத. வண்டி வந்துருச்சு, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் டியூட்டிக்கு போறேன். மா, டைம் ஆயிடுச்சுமா. கொண்டாமா, நானும் கிளம்புறேன். வாங்க, வண்டியில இருங்க. ஜாக்கிரதை. சிவா, ஃபோன் பண்ணல, எங்க இருக்காங்கன்னு சொன்னாங்களா? அதான் நாங்க பேசும்போதெல்லாம் மீனுக்குட்டியும்பல்ல. ஜிபிஎஸ்ல பாரு உன் மீனுக்குட்டி எங்க இருக்காங்கன்னு. போடா டேய், அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. பாத்தியாடா சிவா, நாம வந்து அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? அவங்கலாம் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாங்க. அந்த வீட்டை பத்தி பேசினாலே வாயே திறக்க விட மாட்டேங்கிறான். என்ன சொன்ன? வாயே திறக்கல. பாட்டி, நீ திங்குற சோத்துல வெஸ்த வச்சு உன்னை ஸ்ட்ரெயிட்டா தாத்தா கிட்டே அமுச்சு வச்சிருவேன். ஞாபகம் இருக்குல்ல?
என்னக்கா பயங்கர ஹாப்பி ஆயிட்டா? சும்மா ரெடி. அவரை பார்க்க முடியாது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பார்த்தேன். வணக்கம் அண்ணி. வணக்கம்மா. இந்த வழக்கெல்லாம் இருக்கட்டும். நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இல்ல நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களான்னு எனக்கு தெரியல. பாட்டி, யார் வீட்ல பையன் இருக்கானோ அவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இவ்ளோ வயசாயிடுச்சு, இது கூட உங்களுக்கு தெரியலையா? இது வரைக்கும் பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆனா இப்ப என்னடானா சின்னவங்க பெரியவங்களுக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஏய், என்னடி பேசுறீங்க? பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம? மா, அனு சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு? அவங்க கேள்வி கேட்டாங்க, நாங்க பதில் சொன்னோம். சக்தி கொஞ்சம் வாய மூடு. சின்ன பசங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. அவளுங்க தெரியாமலாம் ஒன்னும் பேசல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாளுங்க. மரியாதைனாக்கா என்னன்னே உங்களுக்கு தெரியாதா? அப்படி இல்லம்மா, அவங்க பேசுனது தப்புதான். கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க தப்பா பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. பாட்டி, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அம்மா, வந்த வேலையை பார்க்கலாமா? அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு. மாப்பிள்ளை சொல்றது சரிதான். சமந்தி, முதல்ல பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கலாமா இல்ல மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கலாமா? எல்லாம் ஏன் இஷ்டப்படியா நடக்குது? இதுவும் உங்க இஷ்டப்படியா நடக்கட்டும். இப்படி சொன்னா எப்படி சம்மந்தி? வேற எப்படிங்க சொல்ல சொல்றீங்க? அது இல்ல சம்மந்தி. என்ன அது இல்ல சம்மந்தி, இது இல்ல சம்மந்தி எண்ணிட்டே. முதல்ல மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களா இல்ல பொண்ணுங்களுக்கு எடுப்பாங்களா? போய் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க பாருங்க, போங்க. அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். வாங்க போய் முதல்ல மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம். வாமா. சீக்கிரமா மீன் கொஞ்சம் ஸ்லோவா போல. நான் தான் படம் செலக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க எனக்கு ஷர்ட் செலக்ட் பண்ணுங்க. எங்க கூட வாங்க. நீங்க மட்டும் ஏன் தனியா வந்து நிக்கிறீங்க? ஏய், நான் நிக்கிறேன்ல, ஓடுறேன். அதை பத்தி உனக்கு என்ன? போய் உன் வேலையை பாரு. இது உன் வேலை, ஏன் வேலை இல்ல மாமா. இது நம்ம வேலை மாமா. ஏய், சமோ, வேலையை பார்த்துட்டு போறியா? இன்னொரு வாட்டி மாமா மாமான்னு என்ன சொல்லிட்டு இருந்த அப்படியே. உங்களுக்கே இவ்ளோ கோவம் வருது? நித்யா, உன் உட்பி இப்படி எல்லாம் பேசுறாருன்னு உனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே? உங்க மாமா உன்கிட்ட பேசுறாரு, இதுல நான் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்பா என்ன ஒரு சப்போர்ட், சான்ஸே இல்ல, போங்க. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல. அப்புறம் எதுக்குடி நீ அவரை சீண்டி பாக்குற? இருந்தாலும் உனக்கு கொழுப்பு அதிகம் தான். அக்கா, எதுக்கு இப்ப திடீர்னு ஃபீல் பண்ற? எப்பவுமே சுந்தர் மாமா வந்தது என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து தானே ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இதெல்லாம்? மாமா, நீங்க அக்கா கூட்டிட்டு போய் தனியா பேசுங்க. அக்கா ரொம்ப ஃபீல் பண்றாங்க மாமா, போங்க. அனு, கைய குடு. பாரு, இந்த பச்சை மண்ணுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல. நம்ம ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம். வா. போடா, ஊருக்கே தெரியுது. எனக்கு தம்பி தலையெழுத்து. தலையெழுத்துல அப்புறமா பார்க்கலாம். வாங்க, வந்து ட்ரெஸ் எடுங்க. நித்யா, கூட்டு வாங்க. வாங்க. மாமா, உங்க ஷர்ட் சைஸ் என்ன? 38. நான் செலக்ட் பண்றேன். அந்த ப்ளூ எடுங்க. இது 36. அப்படியா? அப்ப இது எடுங்க. இது 38. மாமா, இது ஓகே? இல்ல. அந்த கலர். ப்ளூ. மாமா, நல்ல கலர் மாமா. வேணாம். மாமா பிடிக்கலையா? நல்லா இல்ல. சரி, வேற இது எடுங்க. பாருங்க. பிங்க். மாமா, பிங்க். ஐயா, என்னது இது? இதுவும் பிடிக்கலையா? இங்க பாருங்க, பர்பிள். கேவலமா இருக்கு. ஏய் அனு, அவங்க எடுக்கட்டும்டி, நீ டிஸ்டர்ப் பண்ணாம இரு. மா, நான் நல்லா செலக்ட் பண்ணுவேமா? ஒண்ணும் வேணாம், நீ முதல்ல இங்க வா. அனு, அந்த வேலைய நீ அங்க போய் பாரு. அவங்களுக்கு நல்லா செலக்ட் பண்ணுவ. போ. சரி, ஓகே. தங்கச்சிக்கு அறிவுன்றதே இல்லையா? இந்த வேலைலாம் நீ தான் எனக்கு பண்ணணும். அப்படியே உன் தங்கச்சி சேர்த்து வச்சு இல்ல, உங்க ரெண்டு பேர் மூஞ்சி சேர்த்து வச்சு பார்த்தா ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதான். அண்ணே, சட்டை எடுத்து போடுங்க. இத பாருங்க. இது எதுக்கு? அவ எடுத்து போட்டதெல்லாம் வேணாம், வேற எடுத்து போடுங்க.